வணக்கம். மீனராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார கிரகநிலைகள் மீனராசிக்கு எப்படி இருக்கும்? குரு வக்ர பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படும்? இரு பிரிவுகள். மீனராசியில் கிரகங்களால் பாதித்தவர்கள், கிரகங்களால் யோகங்களை அனுபவிக்கும் மீனராசினியர்கள். பிறக்கும் பொழுதே பல திசையில் பிறப்பார்கள். அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, குரு, சனி, புதன் திசையில் பிறந்திருக்கும் மீனராசினியர்கள் முன் யோசனையோடு செயல்பட்டால் வெற்றி உண்டாகும். அதாவது அவமானங்கள் வந்துவிடக்கூடாது, நாணயம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடும் மீனராசினியர்கள். இப்போ கிரகங்களால் நன்மை என்ன நடக்கும்? வீடு, நிலம் வாங்க, அதாவது உங்கள் ஜீவனஸ்தானத்தின் மீது செவ்வாயின் பார்வை. தற்போது கிரக நிலைகள் ராசியில் ராகுவோடு சந்திரன், 3ல் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் கேது, சூரியன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் 8ஆம் இடத்தில். 12ஆம் இடத்தில் விரயச்சனி 7 நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 6-7 வருடங்கள் நிறைய வருமானம், நிறைய சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் திருமணம் நடந்தது. திருமணமாகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். திருமணம் நடந்தது, குழந்தை பிறந்தது, அதெல்லாம் பரவாயில்லைங்க. நல்ல வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுருந்தேன். திடீர்னு வேலை பறி போயிடுச்சுங்க. 7 சனி. இப்போ குரு பயிற்சி ஆகி 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்படியே கையை கட்டி கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல நிலைமையாக இருக்குது. மீனராசினியர்கள் அடுத்தவர்கள் பேச்சில் மயங்கக்கூடியவர்கள். தயவு செய்து அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம். அவங்க தான் உங்களை ஏமாற்றுவாங்க. கவனமாக இருப்பது நல்லது. இந்த தொழில் செய்யலாம், அந்த தொழில் செய்யலாம், இதில் வியாபாரம் பண்ணலாம், அதில் முதலீடு போடுங்க, வீட்டு நகைலாம் அடமானம் வைங்க, இல்லை யார்கிட்ட கடன் வாங்கி அடுத்த 2 மாதத்துலேயே எடுத்துடலாம், 3 மாதத்துலேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க. முன் யோசனையோடு செயல்படுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கையால் ஆகாத நிலை. சார், எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல சார், ஓடிண்டே இருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இடம் மாறல, ஆனால் என்னோடய கை கால்கள் அசைகிறது, வேகமாக அசைகிறது. நான் வேகமாக என்னுடைய வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்துல தான் நின்று இருக்கேன், எந்த இடமும் மாறல. இன்னும் கொஞ்சம் கால் பின்னாடி போகிறத தவிர முன்னாடி போக மாட்டேங்குது. இது செய்வது கிரகங்களா, இல்லை சுற்றி இருக்கவங்களா, இல்லை நான் செய்த தவறா? கிரகங்கள் யோகம் செய்பவர்களுக்கு நீங்கள் குரு பகவான் வழிபாடு அவசியம். உங்கள் ராசிக்கு தனம், குடும்பம், வாக்கு, உத்தியோகம் இதை அனைத்தையும் கொடுப்பவர் முருகப்பெருமான் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் கூட. நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள், மனநிலை தெளிவாகும். செவ்வாய் பகவானை வழிபட்டால் மனநிலை தெளிவாகும். முருகப்பெருமானை வழிபட்டால் கிரகதோஷங்கள் முதல் கொண்டு பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அல்லது மனிதர்களால், உறவுகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், உறவுகளால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெற 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது, வாகன விபத்து நடந்து விட்டது, அல்லது எனக்கு நல்லா இருந்தேன், திடீர்னு என்னால் சரியாக நடக்க முடியல, டாக்டர் போய் காமிச்சா ஏதோ கிட்னி ப்ராப்ளம்ன்றாங்க, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் ரத்தம் கட்டின்னு இருக்குன்றாங்க, பேரலைசிஸ் லைட்டாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பலவிதமான 7 சனியில் போலீஸ் ஸ்டேஷன், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத தவிக்கும், நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி தவிக்கிற மாதிரி ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படும்.
அது ஏற்படாமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கிரகங்களை வழிபடுவதன் மூலமாகவும் தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாகவும் மிக கவனமாக நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செயல்படுத்துவதன் மூலமாகவும் சில சின்ன 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 தர்மங்கள் பிறருக்கு, அதாவது வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது ஏழ்மையில் வாடும் வசதியாக இருக்கவங்களுக்கு இல்லை, ரொம்ப அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானின் அம்சம் பெற்றவர்கள் தான் அது போன்ற ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஜாதகம் சரியாகும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் இந்த குரு வக்ர பெயர்ச்சி கொடுக்கும். மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய எதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்ததோ அந்த ப்ராப்ளம்லாம் விலகும். யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தாங்களோ அதெல்லாம் விலகும். செல்வம், அதாவது உங்கள் படிப்புக்கேற்ற தனவரவு சிறப்பாக இருக்கும். அடுத்து கணவன் மனைவி பிரச்சனையில் நிறைய பேர்கள் இருக்காங்க. மீனராசி 7.5 சனி பிறந்ததுங்க. 7.5 சனி பிறக்கிறதுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா ஒவ்வொன்று இருந்தாங்க. 8 வருஷம் 9 வருஷம் திருமணம் ஆச்சு, நல்லா சிறப்பாக இருந்தோம். 25 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, ஒன்றும் நல்லாவே இருந்தோம். முதல் சுற்று சனி 2வது சுற்று சனியில் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கு. ஒய்ஃபு சண்டை பண்ணி போயிட்டாங்க, கணவர் கோச்சிட்டு போயிட்டார், இல்லை கணவருக்கு உடல்நலம் ஆரோக்கிய சீர்கேடு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கள் நாங்கள் 40 வருஷமாக கடனாளியாக இருக்கோங்க. 40 வருஷமாக நாங்கள் சொந்த வீடுன்ற ஒரு பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கலங்க. ஏன் எங்களுக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால், செவ்வாய் மறந்திருந்தால் அது போன்ற சூழல்கள் இருக்கும். அல்லது உங்களுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டு இருக்கலாம். மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருமா என்றால் நிச்சயம் வரும். மீனராசிக்காரர்கள் அறிவாளிகள், பேச்சாற்றல் மிக்கவர்கள். எந்த ஒரு சப்ஜெக்ட்னாலும் அதை வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடியவர்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. புத்திசாலிகள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், முன்கூட்டியே சிந்தனை செய்து செய்யக்கூடியவர்கள். ஆனால் பலர் மயக்கம் தரும் பேச்சுக்களை, மயங்கக்கூடிய பேச்சுக்களை ஆசை வார்த்தையில் தூண்டிவிட்டு சிக்கலில் மாட்டி விடுவார்கள். பேங்க் லோன் வாங்கி ஏதோ செய்வீங்க, அது சிக்கலில் போயிடும். உழைச்ச பணம்லாம் வீணாக போயிருக்கும் ஒரு சிலர்களுக்கு. மீனராசி, இது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி இன்று அமித யோகம் திதியை திதி. சிம்மராசி நேர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக இருங்கள். சந்திராஷ்டமம், பேச்சுவார்த்தைகளை குறைப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்கள் சொந்தங்களை, உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அமிர்த யோகம் இன்று ரேவதி நட்சத்திரம், மகாவிஷ்ணுவின் நட்சத்திரம். மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பூரட்டாதி குரு தசையில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, அல்லது குரு ஸ்தலங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் குருஸ்தலம், அல்லது சாய்பாபா வழிபடுறது, பிரம்மங்காரு, அடுத்து ராகவேந்திரர், அது போன்ற மனிதராக வாழ்ந்து தெய்வ நிலை அடைந்தவர்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் தோஷங்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனீஸ்வர பகவானின் அவருடைய ஸ்லோகம் சொல்லிட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் மெல்லமாக தான் வளர்ச்சி உண்டாகும். நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபடுவது, பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு துளசி அர்ச்சனை. புதனோட சக்தி உங்களுக்கு அதிகமாக வேண்டும். உங்களுக்கு நல்ல, அதாவது மீனராசி நேயர்களில் பொதுவாக 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலத்தரகாரகன், பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர், இதை கொடுப்பது யாருன்னா புதன் பகவான் தான். அந்த புதன் கிரகத்துக்கு
துளசி மன்னிக்கவும், பச்சை வாழைப்பழம், பச்சை பயிறு, பச்சை வஸ்திரம் சாத்தி, ஓம் கஜகஸ்தாய வித்மகே சுக ஆஸ்தாய தீமகி தன்னோ புதக பிரசோதியார் என்று காயத்ரி மந்திரத்தை சொல்வதன் மூலமாக அந்த சக்தி உடம்பில் இறங்கும். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பெருமாளை, மகாவிஷ்ணு பெருமாளை தொடர்ந்து வழிபடும் மூலமாக புதன் திசை யோகங்களை கொடுக்கும். அடுத்து கேது திசை. கேது திசை நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கொண்டு டைவர்ஸ் கிட்ட போகிறோம், ஆனால் திடீர்னு ஒரு சின்ன விபத்துகள், இல்லை திடீர்னு வந்து அதாவது நல்லா இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடு வாங்கினோம், லோன் 2 பேரும் வேலை செஞ்சுருந்தோம், கணவன் மனைவி வீடு வாங்கினோம், லோன் போட்டு வீடு வாங்கினோம். அந்த வருமானத்திற்கேற்றா போல் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் வாழ்ந்துருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை போச்சு. முதல் வந்து கணவருக்கு வேலை போச்சு. அது சரி, கணவர் வந்து வெளியே பார்ட் டைம் ஒர்க்காக பண்ணிக்கின்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தார். இப்போ எனக்கும் வேலை போச்சு, மாதம் டியூ கட்ட முடியல. அது நான் என்ன செய்யறது? யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது. கேது தசை நடப்பவர்கள் திருக்காளாஸ்தி அல்லது காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று அதாவது சித்திரகுப்தரை கேதுவின் அம்சம் பெற்றவர், அவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு கேது தோஷங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால், இதய கோளாறுகள், மூட்டு வலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொல்லியிருக்காரு. அது எனக்கு பயமாக இருக்குது. அந்த கர்ப்பப்பை யூட்ரஸ் எடுத்துட்டோங்கன்னா நான் ரொம்ப குண்டாயிடுவேன், வேறு எதுவும் நோயெல்லாம் வருன்றாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கடவுள் வழிபாடு செய்து கொண்டு, உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து கொண்டு அந்த அந்த சிகிச்சைகளை செய்து கொள்வது நல்லது. இல்லை நீங்கள் கடவுளை வழிபட்டால் அதெல்லாம் செய்யவே உங்களுக்கு அவசியம் இருக்காது. புதிய முயற்சிகள் உண்டாக இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன நடக்கும்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். குரு வக்ர பெயர்ச்சி அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 4 மாதம் நிறைய மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுயதொழில் வியாபாரம், ஒரு கம்பெனி வச்சு நீங்கள் லாஸ் ஆகிருந்தீங்கன்னா அதை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், சப்போர்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. மீனராசிக்கு தைரியமாக இருங்கள். என்னிடம் எல்லாம் இழந்து விட்டேன், நான் நிராயுதபாணியாக இருக்கிறேன், நிர்கதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் கிடையாது. எத்தனையோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தனிமையில் இருந்து வெற்றி கண்டவர்கள் எத்தனையோ பேர்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள், கோழையாக இருக்காதீர்கள், முயற்சி செய்யுங்கள். நடந்ததென்னவோ நடந்து விட்டது, அதை மாற்றி அமைக்க முடியாது. திருப்பவும் அந்த நடந்த விஷயங்களை திருத்தக்கூட முடியாது. ஆனால் அதற்கு சொல்யூஷன், வாழ்க்கையில் அதை மறைக்க ஜெயித்து காட்ட வேண்டும். என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் வெற்றி காண முடியும் அப்படின்னு நீங்கள் எந்த விடாமுயற்சியை தொடர்ந்து செய்து வாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர யோக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இப்போ 7.5 சனி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம், போலீஸ், காவல்துறை, இல்லை அவமானங்கள், சில இடத்துல பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல், ஐயோ நம்ம இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டோமே, இவங்களுக்கு கொடுக்க முடியலையே, நாணயத்தை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மன வருத்தங்கள், மன உளைச்சல் எல்லாம் ஏற்படும் 7.5 சனி. இதெல்லாம் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிவிடுங்கள். குரு வாரம் ஒன்றுமே செய்ய வேணாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. அடுத்து சுக்கிரதசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும், சென்னையில் வந்து வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது. சென்னையில் வெள்ளீஸ்வரர் கோயில், அந்த வெள்ளீஸ்வரர் சுக்கிரனுக்கு அதிபதி. கணவன் மனைவியாக இருந்தால், உங்களுக்குள் சர்ச்சைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், விவாகரத்து பண்ண போகிறோம்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருந்தால், அங்கே போய் அந்த கடவுளை வழிபட்டால் நிச்சயம் அவையெல்லாம் வராமல் நடக்காமல் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக வாழ அந்த தெய்வங்கள் உதவி செய்யும். அடுத்து சுக்கிர தசைக்கு பிறகு சூரிய தசை ஒருவருக்கு நடந்து கொண்டிருந்தால்
தந்தைக்கு ஆகாது. தந்தைக்கு உடல் ஆரோக்கிய சிக்கல்கள் வரும். உடல் ஆரோக்கிய சிக்கல். நல்லா இருந்தார் அப்பாவுக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரால் நடக்க முடியல சரியா. திடீர்னு பார்த்தா அப்பா இழைச்சி போயிட்டாரு. இல்லை திடீர்னு அப்பாவுக்கு ஒரு நிறைய பெரிய நஷ்டம் வந்துருச்சு. அப்பாவுக்கு வந்து இதய கோளாறு பிரச்சனைகள் வந்து விட்டது அப்படின்னு பல விதமான இது சூரிய தசை. இந்த சூரிய தசை தந்தை பாதிக்காமல் இருக்க ஞாயிறு கிராமம் என்று அழைக்கப்படும் திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமத்தில் ஞாயிறு கோயில், சூரியன் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு அல்லிப்பூ அல்லது தாமரைப்பூ வைத்து கோதுமை சூரியன் தானியம் அதை வைத்து காலையில் 6 to 7 ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா மூலிமா எனக்கு சொத்துக்கள் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக வரும். நிறைய மாற்றங்கள் வரும். துணிந்து செயல்படுங்கள். மீனராசினியர்கள் ஏமாந்து நின்று விடாதீர்கள். உங்களுக்கு 2030 வரைக்கும் 7.5 சனி இருக்குது. 2030 வரைக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? யதார்த்தமாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா? இனி எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்? யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் திருப்பி வராது. உங்களை ஈஸியாக ஏமாற்றி நீங்கள் ஏமாறுபவர்கள் பணம் இல்லாத காரணத்தால் நீங்கள் வாங்கிய இடத்தில் பணம் தரம் இயலாமையால் உங்களை ஏமாற்றுபவர்கள் என்றும் சொல்லுவார்கள் சில பேர்கள். நாணயத்துக்கு நேர்மைக்கு நீங்கள் ரொம்ப பாடுபடுவீங்க. ஆனால் அந்த கிரகங்கள் பிரச்சனையால் உங்களுக்கு வந்து அதெல்லாம் காப்பாற்ற முடியாத அளவுக்கு வந்துடும். அது நாணயமான நீங்கள் இந்த கடவுள் வழிபாடுகளை செய்து கொண்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, எந்த பிஸ்னஸ் செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். இன்னொன்று, உங்களுக்கு வெற்றிகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனை வழிபட்டால் யாமிருக்க பயபேன். முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தேருமே, உடல் பற்றிய பிணி யாருமே, வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனிவுடன் மெத்த இன்பம் காணுமே. முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக, அவர் நாமங்களை சொல்வதன் மூலமாக எல்லா கஷ்டங்களும் விலகும். மீனராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா வசந்தமும் சந்தோஷமும் உண்டாக முருகப்பெருமான் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.